உங்கள் அனைவருக்குமே இனிய தைப்பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு மாட்டுப்பொங்கல். அதுக்கான வாழ்த்துக்களையும் நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். யார் யார் ஊரில் ஜல்லிக்கட்டுலாம் நடக்கும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதெல்லாம் போய் பார்க்குறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எனக்கு விவரம் தெரிஞ்சு ஒரு தடவை எங்கள் ஊரில் நடத்தினாங்க. அதுக்கப்புறம் அதெல்லாம் நடத்துறதில்ல. ஆனாலும் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை இருக்கும். ஆனால் அப்பா வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் உட்காந்துட்டு இந்த ஜல்லிக்கட்டு தான் உட்காந்து டிவியில் பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க கூட சேர்ந்து நாங்களும் பார்க்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருப்போம். பொங்கல் அப்படின்னாலே எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் ரெண்டுமே வைப்போம். பொங்கல் அன்னைக்கு மட்டும்தான் அந்த பானையை இறக்கி வச்சு நல்லா சுத்தம் பண்ணிட்டு பட்டையெல்லாம் போட்டு மஞ்சள் கொத்து இஞ்சி கொத்தெல்லாம் கட்டி பொங்கல் வச்சுருவோம். பொங்கல் பொங்கி வரும்போது பொங்கலோ பொங்கல் அப்படின்னு சொல்லுவோம். எங்கள் தாத்தா வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாட்டெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. அந்த பாட்டெல்லாம் இப்போ அந்த அளவுக்கு ஞாபகம் இல்லை. நம்ம வீட்டில் எப்பயுமே காலைல எழுந்திரிச்சோடனே சூரிய பொங்கல் வச்சிருவேன். ஆனால் அந்த தடவை மாதம் பிறக்கிறதே 12 மணிக்கு மேலே தான் சொன்னனால 12 மணிக்கு மேலே தான் பொங்கல் வச்சுருந்தேன். சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அம்மா வீட்டுக்கு தான் போயிருந்தேன். நல்ல நாள் பெருநாள் வந்துருச்சு அப்படின்னாலே கண்டிப்பாக அம்மா அப்பா வீட்டுக்கு போயிட்டு அவங்க 2 பேரும் காலையில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கும். கொஞ்சம் நேரம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு என் குட்டி தங்கத்தோட நல்லா ஆட்டம் போட்டுட்டு அப்படியே அங்கேருந்து வந்து கிளம்பியாச்சு.